லேண்ட் ரோவர் டெஃபெண்டர் போன்ற ஒரு ஆடம்பரமான கார் வாங்குறத நம்முடைய சின்ன வயசுல இருந்து அதை ஒரு கனவாகவே வச்சிருப்போம். கார் வாங்குவது எதற்காக, அது என்ன காரணம் என்பதற்கான எளிமையான விளக்கத்தை பார்ட் 1 வீடியோல தெளிவா பார்த்தோம். சரி, இப்போ கார் வாங்குவதற்கான நிதி திட்டமிடல் எப்படி பண்றது? நமக்கெல்லாம் இது சாத்தியமா? பொதுவா ஒரு கார் வாங்கணும்னா அதுக்கு நம்மளோட மாச வருமானம் எவ்வளவு இருக்கணும், அப்புறம் அந்த காருக்காக மாசம் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கும் என்பது பற்றிய எல்லா விளக்கத்தையும் இப்போ பார்த்திடுவோம். இப்போ டிஃபெண்டர் மாதிரி ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் பினான்சியல் ரூல் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் 24-10 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காருக்காக நீங்க கொடுக்க போற டவுன் பேமெண்ட் காரோட மொத்த விலையிலிருந்து குறைந்தது 20% டவுன் பேமெண்ட் கட்டாயம் இருக்கணும். இது ஒரு நிதி கட்டுப்பாட்டையும் உங்களோட கடன் சுமையை குறைக்கிற வழியையும் செய்யுது. அடுத்ததா, இந்த லோன் என்பது ஒரு 4 வருஷங்களுக்கான லோனா இருக்கணும். லோனுக்கான டைம் அதுக்கு மேல போகக்கூடாது. அதிக வருஷங்களுக்கு லோன் எடுத்தா நீங்க அதிக அளவு வட்டி செலுத்த வேண்டி இருக்கும். 4 வருடத்திற்கான லோன் எடுத்து குறைவாக வட்டி செலுத்துவது என்பது ஒரு லாபகரமான முறை. அடுத்ததா, காருக்கான மாத செலவு என்பது இஎம்ஐ, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் செலவு போன்ற எல்லாமே சேர்த்து உங்களோட மாத சம்பளத்துல இருந்து 10%க்கு உள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிலைத்த சமநிலையை உருவாக்கும். உதாரணத்துக்கு, நீங்க 1,20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்ட் ரோவர் டெஃபெண்டர் கார் வாங்க விரும்புறீங்கன்னா அதோட மாச செலவு மட்டுமே 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த செலவை 10% இன்கம் ரூல் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா உங்க மாத வருமானம் 30 லட்சம் ரூபாயா இருக்கணும். அப்போதான் இந்த டெஃபெண்டர் மாதிரி காரை எல்லாம் வாங்குறது பத்தி நாம யோசிக்கலாம். மாத வருமானம் 30 லட்சம் என்பது எல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். சோ அவசரப்பட்டு நாம எடுக்கிற முடிவு கடன் சுமையோட வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடும். அதனால நல்லா யோசிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி வையுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.